அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு சொந்தமான இந்த கோவில் கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக இந்த பகுதியிலே அமைந்துள்ளது. அதன் பழைய கோவிலை இடித்துவிட்டு புதிதாக கோவில் கட்டி 11 வருஷம் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் 2வது டைம் நாங்கள் கும்பாபிஷேகம் செய்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு 9 ஓமகுண்டம் போட்டு 4 கால பூஜை நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை 4/4/2025 வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 10:15 வரைக்கும் மேலே கோபுரத்துக்கு கலசத்துக்கு புனித தீர்த்தம் ஊற்றி இப்போ அம்மனுக்கு அபிஷேக அலங்கார பூஜை நடக்க போகுது. அதையொட்டி சுற்றி இருக்கிற 5 குலதெய்வ கோயிலுக்காரங்களும்
இப்போ சற்று நேரத்தில் தட்டு சீர் கொண்டு வர்றாங்க அம்மனுக்கு சிறப்பு சேர்க்கறதுக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைவரும் உணவருந்தி விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 60வது வட்ட மாமன்ற உறுப்பினரும் சிங்கை பகுதி 2வது கழக செயலாளரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான சிங்கை மு சிவா அவர்களும் இந்த 60வது வார்டு செயலாளர் முருகானந்தம் அவர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களும் வால்பாறை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவரது தம்பியுமான திரு செந்தூர பாண்டியன் அவர்களும் கோவை மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரும் நமது அருமை நண்பருமான அசோக் குமார் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பில் எங்களது 4 வம்ச பட்டக்காரர்களும் 18 கிராம பண்ணாடிகளும் ஊர் மிராசுதாரர்களும் மற்றும் பேரூர் ட்ரஸ்ட் போர்டு அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்தனர். அதுபோக நமது உப்புளிபாளையம் கிராம மக்களும் அதனை சுற்றியுள்ள மக்களும் சிறப்பாக வந்திருந்து இந்த கும்பாபிஷேக விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் திருப்பணி குழுவினரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.